தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்க போது மாட்டுக்கறி சாப்பிடுவீங்க, மாட்டு மூத்திரத்தை குடிக்க மாட்டீங்களான்னு கேள்வி கேட்டாங்க. இதுதான் இப்போது விவாத பொருளாக மாறி இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோ பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இவங்க ஆளுநராகவும் பதவி வகிச்சிருக்காங்க. சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சீஃப் கெஸ்ட்டாக பங்கேற்றாங்க. அங்கே மேடையில் பேசும்போது மாட்டோட கோமியத்தை புனித நீருன்னு ஐஐடியோட டைரக்டர் காமக்கோடி சொன்னதை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இவங்க மாட்டுக்கறியை சாப்பிடுவாங்களாம், ஆனால் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு மருந்துன்னு சொல்லக்கூடிய கோமியத்தை ஏற்றுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. முதல்ல ஐஐடியோட டைரக்டர் என்ன பேசினாருன்னு பார்த்துட்டு வருவோம். அவர் உடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான், உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாராம். அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்கே மாட்டில் சிவாசானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்தில் தொடர்ந்து போயிடுத்தான். அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய மெடிசன். இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இவர் சொன்ன விஷயம்னு பார்த்தா மாட்டோட கோமியம் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியா, ஜீரணத்துக்கு உதவும்னு சொல்லியிருந்தார். கோமியன்றது ஒரு மருந்துனும் அதை நம்ம எல்லாரும் குடிக்கணும்னு தெரிவிச்சிருந்தார். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டதுன்னே சொன்னாங்க. உண்மையிலே ஆராய்ச்சி என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற அனிமல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டோட கோமியத்தில் மனிதனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் 14 வகை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாட்டோட கோமியத்தை மருந்துன்னு சொல்லக்கூடிய 2 பேரும் நிறைய படித்தவங்க, பட்டமெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் மருந்துன்னு சொல்கிறாங்க. தமிழிசை அவர்கள் கோமியத்தையும் மாட்டுக்கறியும் ஒன்றா சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றது அவங்கவுங்க விருப்பம், அதே போல் கோமியம் குடிக்கிறது உங்கள் விருப்பம். ஒருத்தரை மாட்டுக்கறி சாப்பிடணும், மாட்டுக்கறி சாப்பிடாதனோ சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மாட்டு கோமியத்தை குடிக்கலான்னு நீங்கள் மற்றவங்கள சொன்னாலும் அது முழுக்க ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது. மக்களை, இந்த கண்டென்ட் பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.